What the fuck? Websites. ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்போல்லாம் இன்டர்நெட் டெவலப் ஆக இன்டர்நெட்டில் இருக்க வெப்சைட்ஸும் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்போல்லாம் எல்லாத்துக்கும் வெப்சைட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒன்று, கரண்ட் பில் பே பண்ணுறதுக்கு ஒன்று, திருட்டுத்தனமாக மூவிஸ் பார்க்கறதுக்கு ஒன்று, திருட மாதிரி மாஸ்க் போட்டுன்னு பண்ணுறவனை பார்க்கறதுக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருந்தாலும் இன்டர்நெட்டில் சில வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வியர்டான சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னா, ஹலோ சொல்கிறா. டேய் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. 6.5 hours later. அப்புறம் இன்னொரு சின்ன சஜஷனு. என்ன? நீ வியர்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் கோச்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்பில்ல, அதை மாதிரி ஏன் வியர்டஸ்ட் வெப்சைட்ஸ் நீ ஒரு வீடியோ பண்ணக்கூடாது? இது நல்லா இருக்குது. பேசாம உனக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா தெரியும். ஸோ நீயே கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு எனக்கு கொஞ்சம் வெப்சைட்ஸ்லாம் பார்த்து அனுப்பிச்சி விட. ஹலோ, என்னடா டப்புன்னு சொக்கா மாற்றிட்டு வந்து உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. அந்த டிஷர்ட் குளிர் தாங்க மாட்டேங்குது. இப்போல்லாம் பயங்கரமாக குளிருது. உள்ள அடிச்ச குளிருக்கு. ஸோ எஸ், உங்களுக்கு என்ன கான்செப்ட்னு புரிஞ்சிருக்கும். சில பல வெப்சைட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்குது, அப்படி என்ன தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்து பார்த்து நம்ம ஃபன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா popcat.click. இது ஆக்சுவலி இது அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு ஒரு கேம் மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா வந்துட்டு மொத்தமே வந்துட்டு 31 மில்லியன் தான் வந்துட்டு அமைக்கியிருக்காங்க போல். அப்புறம் எனக்கு இதை பார்க்கும்போது ஒரே ஒரு மீம் தான் ஞாபகம் வருது. இந்த பைலட் மீம் ஒன்று இருக்கும் தெரியுமா? ஸோ எஸ், நீங்கள் வந்துட்டு போர் அடிக்கும் போதெல்லாம் வேறு வேலை வெட்டியே இல்லாத நேரத்தில் நீங்கள் சும்மா போய் இதை அமுக்கி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்தியா முதல் இடத்துக்கு வந்துடும். அடுத்து வந்துட்டு findtheinvisiblecow.com. எனக்கு இது முன்னாடி பார்த்தது கூட எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. எனக்கு இது என்னன்னே தெரியல. சரி, டைப் பண்ணி பார்ப்போம். ஃபைண்ட் த இன்விசிபிள் கவ். ஓ, இதுவும் கேம் மாதிரி தானா? ஸ்டார்ட் கேமா? என்ன அவ்வளோதானா? என்ன காலியாக இருக்குது? அகமத் மீரான் மூலா மாதிரி. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னா, கர்சர் அப்படி நவுத்திட்டே இருக்கணும் போல். எங்கேயோ ஒரு அந்த மாடு வந்துட்டு எங்கேயோ ஒளிஞ்சிருக்கும் போல். அதை நம்ம கிட்ட போக அந்த சவுண்டை வச்சு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். புரியும், நல்லா புரியும். ஹெட்செட் போட்டிருக்கீங்களா? போடலையா? ஹெட்செட் போடுங்க, ஹெட்செட் போடுங்க. நீங்கள் நான் வெயிட் பண்ணுறேன். ஹெட்செட் போடுங்க. போட்டிங்களா? சரி, இது என்னன்னு கண்டுபிடிப்போமா? மாட்டீங்கன்னா. ஸோ அடுத்ததான் வந்துட்டு இது வெப்சைட்னு சொல்ல முடியாது, இது ஒரு சைட்டு, print.sc. ஸோ ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, print.sc/ ஏதாச்சும் ஒரு 6 ஆல்ஃபபெட்டா ஆர் நம்பர்ஸ் ஏதாச்சும் கலந்து அடிச்சிங்கன்னா ஒரு ரேண்டம் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு வரும்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ஒரு கேம் மாதிரியாக. இந்த வெளிநாட்டிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி டைப் அடித்து யாருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீயோட ஃபோட்டோ கிடைக்குதோ அவங்க வின்னரு, இந்த மாதிரி சர்ச் பண்ணி. இல்லை யாருக்கு வந்துட்டு ஒரு பையன் சிரிக்கிற மாதிரி இருக்குதோ அது யாருக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அவங்க வின்னர். அந்த மாதிரி ஒரு கேம் மாதிரி போல். அப்புறம் இது சேஃப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் இது பண்ணுறேன்னா, சொன்ன மாதிரி ஐ அம் a clown. This is what I do. ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்ன கான்செப்ட்னு. ஸோ print.sc/ சும்மா ரேண்டமாக ஒரு இதை அடிக்கிறேன். SS345 என்ன மதன் கௌலி லாங்குவேஜ் எல்லாம் வருது. வேற என்ன டைப் பண்ணி பார்க்கலாம்?
அடுத்த வெப்சைட் பேர் வந்துட்டு திஸ் பர்சன் டஸ் நாட் exist.com. என்னன்னா இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல, இவர் வந்துட்டு நிஜ வாழ்க்கையில் ஹி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இவர் கிடையாது. இந்த ஒரு கேரக்டர் நிஜ வாழ்க்கையில் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதான் ஒரு மூக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து, கண்ணு ஒருத்தர்கிட்ட இருந்து, இல்லை வாய் ஒருத்தர்கிட்ட இருந்து, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து இது பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இது 3D மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களும் நிஜ வாழ்க்கையில் கிடையாது. எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆனால் இவங்களும் நிஜ வாழ்க்கையில் கிடையாது. இவங்களும் நிஜ வாழ்க்கையில் கிடையாது. இவங்களும் நிஜ வாழ்க்கையில் கிடையாதான். இவங்களும் Hello, how are you? I am under the water. Please help me. Here too much raining. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த this person does not exist.com. அருமை இல்லை? What the தல்லாம் ஏன்டா எனக்கு அமுச்சு வச்சிருக்கேன் இவன்? என்ன Helicopter. ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு ஒரு ஹோல்சமான ஒரு வெப்சைட், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். என்னன்னு பார்ப்போமா? வெல்கம் டு த நைசஸ்ட் பிளேஸ் ஆன் த இன்டர்நெட். இதுதான் வெப்சைட்டோட பேர், த நைசஸ்ட் பிளேஸ்.net. உள்ளே போகலாமா? ஸோ எஸ், இது வந்துட்டு ரேண்டம் பீப்புள் வில் கிவ் யூ அ ஹக். உங்களுக்கு ஒரு ஹக் கொடுக்க யாரும் இல்லைன்னா இந்த வெப்சைட் போய் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பட் இட் ஃபீல்ஸ் பெட்டர்ல. யூ ஆர் நாட் அலோன். எல்லாம் நல்லதே நடக்குங்கிற மாதிரி ஒரு வைப் கொடுக்கும். என்னோட கேங், என்னோட வியூவர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், த யூடியூப் ஹோமிஸ், நான் தரேன் உங்களுக்கு. நான் அதுக்கு கமான் இட்ஸ் ஆல் கோனா பி ஓகே இன் தி எண்ட். ஸோ இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு ஆனரபிள் மென்ஷனாக போட்டுக்கலாம். இந்த சைட்டு இதெல்லாம் எதுக்கு அனுப்பிச்சான் தெரியலையே. இந்த சைட் நான் போடுறேன், படிச்சுக்கோங்க. சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே. ஸோ அவரை பற்றி இருக்குது போல். மதன் கௌரி இஸ் அ தமிழ் யூடியூபர். He read random topic in Wikipedia and other English newspaper and translate the news in Tamil. You can call him translator instead of YouTuber. Sometimes his video give false information. அப்போ அது எங்கள் எம்ஜினா கிடையாது, அகமத் மீரானா இருக்கும். Damn, Daniel. ஸோ எஸ், நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நான் இப்போ வந்துட்டு எதை பற்றி பேசணும்னு இருக்கேன்னா, ஒமேகல் வீடியோவுக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நியர்லி 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோவில் மட்டுமே 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடணும். ஏன்னா சில பேர்லாம் என்னோட ஒமேகல் வீடியோஸ்க்காக மட்டுமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஒரே விஷயம் தான், நான் ஒமேகல் கிரியேட்டர் மட்டும் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, ஒமேகல் வீடியோ. கவலைப்படாதீங்க, வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வராது ஒமேகல் வீடியோஸ். லைக் நான் ஒரு ஒமேகல் வீடியோ போடுறேன்னா ஒரு 2-3 வீடியோ கழிச்சு தான் ஒமேகல் வீடியோ வரும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். எல்லா வீடியோஸ்லையும் போய் ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒமேகல் வீடியோ பார்ட் 2 போடுங்க. வரும், கவலையே படாதீங்க, வரும் கூடி சீக்கிரம் வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த வீடியோ கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு ஜேர்னரே கிடையாது. எப்படி சொல்கிறது, நான் இப்போ வந்துட்டு அடிக்கடி ஒமேகல் வீடியோ போட்டிருந்தேன்னா ஒமேகல் வீடியோ பண்ணுறவன்னு டாக் பண்ணுறீங்க நீங்கள் என்ன. ஐம் ஜஸ்ட் அ யூடியூபர் who makes content that keeps people entertained or makes people laugh. என்னோட ஒமேகல் சீரீஸ் தான் வந்துட்டு நான் பண்ணுற வீடியோ சீரீஸ்லேயே பெஸ்ட் சீரீஸாக இருக்க போகுது. ஸோ அதை நான் எல்லா வீடியோவும் இப்பயே போட்டேன். நான் எப்படி நியாயமாக இது நரங்கா தமிழ் ஒமேகல்னாலே என் மூஞ்சி தான் ஞாபகம் வரணும் உங்களுக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஆக்கிடுவேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஸோ வரும், பொறுமையாக இருங்க. அப்புறம் நான் ட்ரை நாட் டு லாஃப் கூட பண்ணலான்னு இருக்கேன். ஒமேகல் வந்துருச்சு, இப்போ ட்ரை நாட் டு லாஃப் வந்துன்னு இருக்குது. உனக்கு என்ன குறை? ஃப்ரிட்ஜ் வந்துருக்குது,
ஏசி வரப்போகுது. ஸோ எஸ், இதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லணும்னு வந்தேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கூடிய சீக்கிரம். டில் தென் ஹோல்சம் பரப்புவோம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன். பீஸ். Hello guys. Today I'm going to tell you the top 5 reasons to become a Tamil YouTuber in 2022. Thanks for watching.